வணக்கம் நண்பர்களே. ரியல் ஹீரோஸ் இன் ரியல் லைஃப். மதுரை மாவட்டம் சோழவந்தான் ஏரியாவில் வைகை ஆற்றின் ஓரத்தில் திருவிழா நடக்கும்போது அங்கு திருவிழாவை காண வந்த லட்சக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் ஒரு சிறுவன் வைகை ஆற்றில் மூழ்கியதாக தகவலின் பேரில் சோழவந்தான் தீயணைப்பு வீரர்கள் வைகை ஆற்றில் குதித்து அந்த சிறுவனை தூக்குகின்றனர். அவ்வாறு அந்த சிறுவனை தூக்கும்போது அந்த சிறுவனுக்கு சிறிதளவும் மூச்சு பேச்சு இல்லாத நிலையில்தான் தூக்குகின்றனர். பிறகு அந்த சிறுவனை முதலுதவி செய்கின்றனர். அதாவது அவர் பருகிய நீர் அனைத்தும் வெளியேறுவதற்காக அந்த தீயணைப்பு வீரர் தனது தோள்பட்டையில் தலையிலாக அந்த சிறுவனை தூக்கி சுத்துகிறார். அவ்வாறு சுத்தும்போது அந்த சிறுவன் பருகிய நீர் அனைத்தும், அதாவது மூச்சுக்குழாய் நுரையீரலில் புகுந்த அனைத்து நீர்களும் வெளியேறுகிறது. வெளியேறிய பிறகு அந்த தீயணைப்பு வீரர் சிபிஆர் மெத்தட், அதாவது தனது மூச்சு காற்றினை அந்த சிறுவனுக்கு கொடுத்து அந்த பையனின் மூச்சு காற்றினை வர வைக்கிறார். பிறகு அந்த பையனுக்கு மூச்சு வருகின்றது. மூச்சு வந்த பிறகு அந்த பையனை அருகிலுள்ள மருத்துவமனையில் தீயணைப்பு வீரர்கள் சேர்க்கின்றனர். அந்த பையன் முழுவதுமாக குணமடைந்த பிறகு அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அனைவரும் சோழவந்தான் தீயணைப்பு நிலையத்திற்கு வருகை தந்து தீயணைப்பு வீரர்களிடம் தங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்தனர். நண்பர்களே, தீயணைப்பு வீரர்களுக்கு உதவி புரிந்த காவலர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் நமது நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். நண்பர்களே, திருவிழா சமயங்களில் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை மிக கவனத்துடன் பாதுகாக்க வேண்டும். வணக்கம் நண்பர்களே.